Good morning, students. Today in Commerce session, we are going to start with Unit 4, Human Resource Management. Under that, Chapter 9, we are going to see what are the fundamentals of human resource management. In this chapter, we will be reading the meaning and definition of human resources, characteristics of human resources, significance of human resources, meaning and definition of human resources management, nature and feature of human resources management, significance of human resources management, then functions of human resource management. Now let us see what is human resource management. See, human resources. இப்போ ரிசோர்ஸஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு ஒரு மெட்டீரியல் தயாரிக்கிறதுக்கு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால், அந்த ரா மெட்டீரியல்ஸ் தான் அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிசோர்ஸ். இஸ்ன்ட் இட் நாட்? ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் manufacturing water bottles, as usual I say, and in that plastic water bottles you are making means then plastic is going to be your raw materials, isn't it not? அப்போ அந்த raw materials ஒரு ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் உன்னால் வாட்டர் பாட்டிலே நீ தயாரிக்க முடியும். am I right, children? okay, so அதே மாதிரி when we talk about bank, இப்போ பேங்க்குக்கு what is the resources? Money is the resources. You got me, students? And the money bank இருந்தால் தான் bank can do its transaction. Am I right, children? okay, and not only for bank. இப்போ நம்ம பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனான்ஸ் நமக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஃபைனான்ஸ் மணி இருந்தால் தான் நம்மளால் பிஸ்னஸை ப்ரொசீட் பண்ண முடியும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ லைக்வைஸ் நம்ம பிஸ்னஸ்க்காக வேண்டி என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு ரிசோர்ஸஸ் தான். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நம்மளோட அசெட் நமக்கு ஒரு ரிசோர்ஸஸ் தான். ஓகே, ஃபைன். அப்படி இருக்கும்போது ஹியர் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அ நியூ டேர்ம், ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ ஹியூமன் பீயிங்ஸை நம்ம இது வரைக்கும் என்னென்ன வாட் வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட், but at the same time they are working either as a staff or either as an employee or either as some executive heads. Okay, isn't it? So that is all we know that what human beings are doing in an organization. But now you see, children, எப்படி நீ ஒரு ரா மெட்டீரியலில் ரிசோர்ஸஸாக கன்சிடர் பண்ணுறியோ, எப்படி ஒரு மணி நீ ரிசோர்ஸஸாக கன்சிடர் பண்ணுறியோ, அதே மாதிரி இப்போ ஹியூமன்ஸை நம்ம ரிசோர்ஸஸாக ஒரு கன்சிடர் பண்ணி we are going to read this lesson. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னும் போது ஹியூமன்ஸ் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கலாம், மணி இருக்கலாம், அசெட்ஸ் இருக்கலாம், பட் ஹியூமன்ஸ் அப்படின்ற அந்த எலிமெண்ட் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் ஹியூமன்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ ஹியூமன் இஸ் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் இன் எனி ஆர்கனைசேஷன். அப்போது ஒரு ஆர்கனைசேஷனோட க்ரோத், ஒரு ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஒன்லி. நீ எந்த அளவுக்கு உனக்கு அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஆர்கனைசேஷன் க்ரோத் அடையும். Okay, so it is with the help of human resources. All other resources are actively used. Okay, so human beings இருந்தால் தான் உன்னோட அதர் ரிசோர்ஸஸை ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ when they do like that, you are able to achieve the goal of the ஆர்கனைசேஷன் ஒன்லி. ஹியூமன்ஸ் இல்லாமல் ரா மெட்டீரியல்ஸோ மணியோ நமக்கு வேஸ்ட், அது யூசேஜ் இல்லாமல் டெட்டாக தான் இருக்கும். ஸோ ஹியூமன் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் அதர் ஆக்டிவிட்டீஸை நம்ம அதர் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண முடியும். See, the picture here clearly gives about human resources. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஒரு டீம் ஒர்க் சொல்லலாம். ஹியூமன் ரிசோர்ஸஸில் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், க்ரோத் இருக்கும். அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ்லேருந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒருத்தரோட ஸ்கில் அங்கே ஷேர் ஆகுது, அவங்களோட கெரியர் நமக்கு ஆர்கனைசேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லைக்வைஸ் வென் வி சே அபவுட் இட், ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் எனி ஆர்கனைசேஷன். Coming to specifically, we are going to learn about meaning and definition of human resources. First, Peter F. Drucker. What does he say? Man of all resources available to him can grow and develop.
ஓகே. ஸோ மேன் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன, எல்லா ரிசோர்ஸஸ்லேயும் man is also one of the resources, okay, available to him. So man himself is available to him and he can grow and he can develop. Next, in the words of Leon C. Megginson, human resource refers to the total knowledge, skill, creative abilities, talents and aptitudes of an organization, workforce, as well as the values, attitudes and beliefs of the individuals involved. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டோட்டல் நாலேஜ். அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்குனா என்ன, தே வில் ஹாவ் நாலேஜ், இசன்ட் இட் நாட்? எனி அதர் ரிசோர்ஸஸ் வில் ஹாவ் நாலேஜ். ஒரு ரா மெட்டீரியல்ஸ்க்கோ இல்லை மணிக்கோ நாலேஜ் இருக்குமா? இல்லை. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸஸ் மாத்திரம்தான் நாலேஜ் இருக்கும், ஸ்கில் இருக்கும், தே ஹாவ் க்ரியேட்டிவ் எபிலிட்டி. ஓகே, அவங்களால வந்து ஏதாவது புதுமையாக செய்ய முடியும். ஓகே, ஆனால் அதர் ரிசோர்ஸஸ்க்கு அந்த மாதிரி செய்ய முடியாது. சின்ஸ் தே ஆர் ஹியூமன், அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஆப்டிடியூட்ஸ் இருக்கும். Okay students, and then they have their own values, they have their attitudes and beliefs. Okay, so இதெல்லாம் தான் வந்து human being. So human being resources வந்து ஒரு alive ஆன ஒரு element. Okay, next, as per the views of Michael J. Jusian, human resource is a whole consisting of interrelated, interdependent and interacting psychological, sociological and ethical component. ஓகே, இப்போ இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி இருக்கும்னா, தே இன்டராக்ட் வித் ஈச் அதர். அதே நேரத்தில் தே ஆர் டிபெண்ட், இன்டர்டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஓகே, அண்ட் தென் தே ஆல்சோ இன்டராக்ட் சைக்கலாஜிக்கலி, sociologically and ethically. You got me students? ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த எலிமெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் எலிமெண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஓகே, வை? பிகாஸ் இட் இஸ் அன் அலைவ் ஆப்ஜெக்ட். Now coming to characteristics of human resources. Okay, இப்போ இந்த characteristic of human resource அப்படின்னா, you are a human, நீ ஒரு human, உன்னோட characteristics எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ the unique and peculiar characteristics அப்படின்னு பார்த்தா, human resource is the only factors of production that lives. ஃபர்ஸ்ட் ஒன், இருக்கிற ரிசோர்ஸஸ்லேயே வச்சு நீ ஒரு ரிசோர்ஸு, ஹியூமன் வந்து ஒரு ரிசோர்ஸு, அண்ட் யூ ஆர் அலைவ். நெக்ஸ்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ் created all other resource. ஓகே, now இப்போ இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் வந்து மற்ற ரிசோர்ஸஸை உருவாக்குது. ஐ ரைட்? அது ரா மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, அவங்க தான் வந்து அதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இட் இஸ் ஒன்லி த லேபர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தட் இஸ் ஹையர்ட் அண்ட் நாட் த எம்ப்ளாயர் ஹிம்செல்ஸ். இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீ வந்து இது பண்ணிக்கணும். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அந்த ஹியூமன் கிட்ட இருக்கிற அந்த லேபர், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை தான், அவனோட ஒர்க் ஃபோர்ஸை தான் நம்ம வந்து ஹையர் பண்ணிக்கிறோமே தவிர்த்து அவனை நம்ம வந்து வாடகைக்கு நம்ம எடுக்க போகிறதில்ல, ஹையர் பண்ணிக்கிறதில்ல. ஓகே, பட் அதர்வைஸ் ஹீ இஸ் ஃப்ரீ. நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிபிட்ஸ் இன்னோவேஷன்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அப்போ இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸில் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. எக்ஸிபிட் அப்படின்னா தே ஷோ. அப்படின்னும் போது தே இன்னோவேட் மெனி நியூ திங்ஸ் அண்ட் தே ஷோ தேர் க்ரியேட்டிவிட்டி. அவங்களுக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்குது, க்ரியேட்டிவ் ஒர்க் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து காட்டுவாங்க. ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் எலோன் கேன் திங்க், ஆக்ட், அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்ற அந்த எலிமெண்ட் அது வந்து அலைவாக இருக்கிறனால தே கேன், அவங்களால திங்க் பண்ண முடியும், அந்த திங்க் பண்ணுறதை அனலைஸ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் அதை ப்ராப்பராக இன்டர்பிரேட் பண்ணி அதுக்குண்டான ரிசல்ட்டை வந்து அவங்களால டெரைவ் பண்ண முடியும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் எமோஷ்னல் பீயிங்ஸ். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ரா மெட்டீரியலோ ஒரு மணியோ எடுத்தோம்னா அதை நம்ம திட்டினோம்னா அதுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை, இசன்ட் இட் நாட்? ஸோ நம்ம வந்து நம்மளை திட்டினா உடனே என்ன ஆகும்? வி வில் ஃபீல், வி வில் க்ரை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அது வந்து ஒரு எமோஷ்னல் பீயிங். நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி மோட்டிவேட்டட் எய்தர் ஃபினான்ஷியலி ஆர் நான் ஃபினான்ஷியலி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உனக்கு வந்து உன்னை மோட்டிவேட் பண்ண முடியும். அதாவது வந்து அதிகமாக ஃபினான்ஸ் கொடுத்தா, அதிகமாக பணம் கொடுத்தாங்கன்னா, ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நீ இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவே இல்லையா? ஸோ உன்னை வந்து மோட்டிவேட் பண்ண முடியும் எய்தர் வித் கேஷ் ஆர் கைண்ட்.
Next, the behavior of human resources are unpredictable. So at the same time உன்னோட behavior வந்து completely unpredictable. Okay students, okay அதை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னும் போது it is very clear that you may work with the organization for some time. After that you may change your mind and go to a different organization. You got me students? One time you may be happy, the other time you may not be happy. One time you may work well, another time you may not work well. Okay, you may be productive one time, another time you may not be productive. So these are some of the things that you are unpredictable in character wise. Over years human resources gain value and appreciates. That means what? So now it is, see, human resource, humaனையும் ஒரு ரிசோர்ஸஸாக வந்து அப்போல்லாம் வந்து கன்சிடரே பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த ஹியூமனை ஒரு ரிசோர்ஸஸாக வச்சு அதுக்கு நிறைய வேல்யூஸ் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் it is getting appreciated in all the ways and means. Next, human resources are movable. Of course, ஒரு ரா மெட்டீரியல்ஸை ஒரு இடத்துல வச்சா, ஒரு மணி ஒரு இடத்துல வச்சா அது அப்படியே தான் இருக்கும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிளேஸ் டு பிளேஸ் போயிட்டுருப்போம். we are alive. Next, human resource can work as a team. Okay, ஸோ நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் உள்ள பீப்புள் கூட ஒன்றா சேர்ந்து டுகெதராக ஒர்க் பண்ண முடியும். அதான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. அதர்வைஸ் அதர் ரிசோர்ஸஸ் cannot be done accordingly, isn't it not? So because they are not alive. Okay students, next we are going to study significance of human resources. Okay, so it is only through human resources all other resources are effectively utilized. So that means what children, there may be many resources in the organization like raw materials, finance, etc. But ஒரு ஹியூமன் பீயிங் இல்லாமல் இந்த ரிசோர்ஸஸை நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. த சஸ்டைனபிள் க்ரோத் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸஸ், தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதோட க்ரோத் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிசோர்ஸ் தட் இஸ் கால்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, நீ வெறுமனே வந்து ரா மெட்டீரியல்ஸோ இல்லை மணியோ இல்லை எனி அதர் அசட்ஸோ வச்சுட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஹியூமன் ஒரு ரிசோர்ஸஸ் உன் கையில் இருந்தால் தான் உன்னோட ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் டிபெண்ட் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன, உன்னோட ரிலேஷன்ஷிப் வித் அவுட்டர் வேர்ல்டை நீ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஹவு தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எபிலிட்டி ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ். நீ எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஹியூமன் பீயிங்ஸை நீ டேலண்டடாக ஸ்கில்ஃபுல்லாக வச்சுருக்கியோ அந்த அளவுக்கு உன்னோட பிஸ்னஸ் வேர்ல்டில் ரிலேஷன்ஷிப்பும் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அலைவ், isn't it not? ஸோ ஒரு ஹியூமன் அப்படின்ற அந்த ரிலேஷன் ஒருத்தர் எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா when we use them as a resource. Next, human resource manages all other factors of production. What are the factors of production? Land, labor, capital, organization. So in the land, labor, capital, organization யார் யூஸ் பண்ணுறா? ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன்ற இருக்கிற ஒரு ரிசோர்ஸ். அதர்வைஸ் த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் everything will not be alive. They will be idle. The skill set of human resource can be improved through training and development programs. So next பாருங்கள், இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு மாத்திரம்தான் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியும். அவங்கள வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்காக வேண்டி நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் இஸ் இட் பாசிபிள் ஃபார் அஸ் டு டூ வித் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் கேஷ்? No, isn't it not? Okay, human resource can be utilized at all levels of management. Okay, இப்போ இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து நம்ம ஒர்க்கராக மாத்திரம் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. And we are not using them only as a employees, but we can use them even at the management level. Human resources are well protected by legislative frameworks. That means what? That is, human resource come under rules and regulations. They follow the rules and regulations. Okay, so there is legal protection for human resources. You got me students? So that is why human resources is important in our organization. Okay, so hope you understood this session children. Thank you. We'll continue in the next session.